in VHS and என்னோட ப்ரீவியஸ் வீடியோ நிறைய டிபிஎம்எஸ் கான்செப்ட்ஸ் நிறைய கான்செப்ட் பார்த்துருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன் டிபெண்டன்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஃபங்க்ஷன் டிபெண்டன்சி மீன்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ அட்ரிபியூட்ஸ். ஏதாவது ஒரு ரிலேஷனில் ஒரு டேபிளில் ஏதாவது ரெண்டு அட்ரிபியூட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ஃபங்க்ஷன் டிபெண்ட்டாக இல்லையா செக் பண்ணி பார்க்குறது. அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறது ஃபங்க்ஷன் டிபெண்டன்சிங்கிற கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் கிவ்ஸ் ஒய், எக்ஸ் இஸ் த டிட்டர்மினன்ட், ஒய் இஸ் த டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு டேபிள் பார்ப்போம். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அடுத்த ஒரு டேபிள்ஸ் வந்து பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த டேபிள்ஸில் என்ன இருக்குது, எக்ஸோட வேல்யூஸ் எப்படி இருக்குது, 1A, எக்ஸுக்கு வந்து 1 2 3 4 5 இருக்குது, ஒய்க்கு வந்து ABCDED இருக்குது. இப்போ இந்த டேபிளில் எக்ஸ் ஒய் ஃபங்க்ஷன் டிபெண்டா அப்படிங்கிற ஃபைண்ட் பண்ணலாம். எக்ஸ் வந்து ஒய் இஸ் த ஃபங்க்ஷன் டிபெண்டன்ட் ஆர் வெதர் இட் இஸ் நாட் டிபெண்டன்ட், ஹவ் இட் இஸ் ஃபைண்ட். ஃபர்ஸ்ட் எக்ஸ் சைடில் இப்போ ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் டி இன்ட்டு மென்ஷன் பண்ணுறோம். இப்போ டியில் x1 tx2 இது சேமாக இருக்கான்னு பார்க்கணும். சேமாக இருந்துச்சுன்னா ty1 t2 is the also the same icon. That is so. இப்போ tx1 x2 சேமாக இல்லைன்னா நம்ம எதுவே கன்சிடர் பண்ண தேவையில்லை. இப்போ எக்ஸுங்கிறது இது, ஒய்ங்கிறது இது. ஃபர்ஸ்ட்டு ரெண்டு இது எடுக்க போகிறோம், 1 and 2 இது சேமான்னு சொல்லி பார்க்குறோம், சேமாக இல்லை, ஸோ நோ ப்ராப்ளம். அடுத்து 1 and 3 பார்க்குறோம், சேமான்னு பார்க்குறோம், சேம் இல்லை, ஓகே கரெக்ட். இப்போ 1 and 4 பார்க்குறோம், சேமான்னு சொல்லி பார்க்குறோம், சேம் இல்லை. 1 and 5 பார்க்குறோம், சேமானதும் சேம் இல்லை. இதில் உள்ள எல்லா வேல்யூஸுமே யூனிக் வேல்யூஸ். ஸோ இதில் உள்ள எந்த ஃபீல்ட்ஸுமே சேமாக இருக்க போகிறது. இதே மாதிரி ரெண்டு காம்பினேஷன்ஸாக செக் பண்ணி பார்க்கணும். இந்த காம்பினேஷன்ஸில் ஏதாவது வேல்யூஸ் சேமாக இருந்துச்சுன்னா அதே வேல்யூ ஒய்யும் சேமாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன இருக்குது, 6ன்னு ஒரு வேல்யூ போடுறோம், 2ன்னு ஒரு வேல்யூ போடுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறோம், 1 2 பார்க்குறோம், 1 3 பார்க்குறோம், 1 4 கிடையாது, 1 5 கிடையாது, 1 2 பார்க்குறோம், ஓகே. அடுத்து 2 2 ரெண்டுமே சேமாக இருக்கும். ரெண்டுமே சேமாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கோம், x1 x2 சேமாக இருந்தால் y1 y2 சேமாக இருக்கும். இந்த எக்ஸோட ஒய் வேல்யூ வந்து பி, இந்த எக்ஸோட ஒய் வேல்யூ வந்து பி. ஸோ இந்த ரெண்டு சேமாக இருக்கணும். சேமாக இருந்தால் இட் இஸ் த ஃபங்க்ஷன் டிபெண்டன்ட், அதர்வைஸ் இட் இஸ் நாட் த ஃபங்க்ஷன் டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரி ஓகே. இதில் வந்து நம்மளோட இந்த எக்ஸ் ஒய் வந்து ஃபங்க்ஷன் டிபெண்டன்ட், இந்த ரூல்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஃபங்க்ஷன் டிபெண்டன்ட். இப்போ ரிவர்ஸ் ஆர்டரில் செக் பண்ணி பார்ப்போம், ஒய்யும் எக்ஸும் ஃபங்க்ஷன் டிபெண்டன்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒய் பார்க்குறோம், ஒய்யில் ஃபர்ஸ்ட் 2 ரோ பார்க்குறோம், ஏபி பார்க்குறோம், இட் இஸ் திஸ் நாட் ஏ சேம் வேல்யூ. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஏவை சிவையும் பார்க்குறோம், சேம் வேல்யூ கிடையாது. திரும்ப ஏஏ பார்க்குறோம், ஏஏ பார்க்கும்போது வேல்யூஸ் என்ன இருக்குது, 1 4 2 வேல்யூ கிடையாது. ரெண்டுமே சேமாக இருக்கணும், 2 வேல்யூ கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் டிபெண்டன்ட். ஓகே, இன்னொரு ரிப்பீட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒவ்வொரு டியூபிள்ஸாக எடுக்கணும், ஒவ்வொரு ரோஸாக எடுக்கணும், ஒவ்வொரு ரோவை இன்னொரு ரோவோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து என்னது, இந்த ஃபர்ஸ்ட் ரோவே செகண்ட் ரோவையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம், ரெண்டுலேயுமே எக்ஸ் வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸோ நோ ப்ராப்ளம். அடுத்து 1 and 3 கம்பேர் பண்ணி பார்க்குறோம், எக்ஸ் வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நோ ப்ராப்ளம். அடுத்து 1 and 4 செக் பண்ணி பார்க்குறோம், எக்ஸ் வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நோ ப்ராப்ளம். 1 and 5 செக் பண்ணி பார்க்குறோம், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நோ ப்ராப்ளம். 1 and 2 செக் பண்ணி பார்க்குறோம், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நோ ப்ராப்ளம். அடுத்து 2 and 3 செக் பண்ணுறோம், எக்ஸோட வேல்யூ சேமாக இருக்குது, ஒய்யை செக் பண்ணி பார்க்குறோம், ஒய்யோட வேல்யூ சேமாக இருக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ சேமாக இருந்தால் ஒய்யோட வேல்யூ சேமாக இருக்கணும். இருந்துச்சுன்னா தட் இஸ் ஃபங்க்ஷன் டிபெண்டன்ட். அதர்வைஸ் இட் இஸ் த நாட் சேம் வேல்யூ, சேம் இல்லாத வேல்யூஸ், நாட் சேம் ஓல்ல நல் வேல்யூஸாக இருந்துச்சுன்னா தட் இஸ் த நாட் ஏ ஃபங்க்ஷன் டிபெண்டன்ட் சொல்கிறோம். சரி 2 2 செக் பண்ணுறோம், இது சேமாக இருக்குது, ஓகே. அடுத்து 3 2, அடுத்து 4 2, அடுத்து 5 2 செக் பண்ணுறோம், எல்லாமே எனக்கு நோ ப்ராப்ளம். அடுத்து 3 2 செக் பண்ணுறோம், அடுத்து 4 2 செக் பண்ணுறோம், அடுத்து 5 2 செக் பண்ணுறோம். இதே மாதிரி அதுக்கப்புறம் இந்த 4 5 செக் பண்ணுறோம், 4 2 செக் பண்ணுறோம், 5 2, இந்த மாதிரி ஒவ்வொரு ரோஸையும் 2 2 ரோஸையும் செக் பண்ணிட்டே வரும். இந்த மாதிரி செக் பண்ணும்போது ரெண்டுமே இந்த சேமாக இல்லைன்னா ஓகே இட் இஸ் த சேமாக இருந்துச்சுன்னா ஒய் வழியும் சேமாக இருக்கணும். இருந்துச்சுன்னா அது பேர் ஃபங்க்ஷன் டிபெண்டன்ட், இல்லைன்னா ஃபங்க்ஷன் டிபெண்டன்ட் கிடையாது. இப்போ ஒய்யவை எக்ஸையும் செக் பண்ணுறோம், செக் பண்ணும்போது ஏஏ 2 சேமாக இருக்குது, அதோட கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூ பார்க்குறோம் 1 and 4 இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் டிபெண்டன்ட், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸோ நாட் ஃபங்க்ஷன் டிபெண்டன்ட் கிடையாது. இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இப்போ இந்த டேபிள் பார்ப்போம். இந்த டேபிளில் ரோல் நம்பர்னு ஒரு இந்த ரிலேஷனில் இந்த டேபிளில் 4 அட்ரிபியூட்ஸ் இருக்குது. ரோல் நம்பர், நேம், டிபார்ட்மெண்ட் நேம், டிபார்ட்மெண்ட் பில்டிங் சொல்லிட்டு 4 அட்ரிபியூட்ஸ் இருக்குது. இங்கே நிறைய ரிலேஷன்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த ரிலேஷனில் எதெல்லாம் ஃபங்க்ஷன் டிபெண்டன்ட், எதெல்லாம் ஃபங்க்ஷன் டிபெண்டன்ட் இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரிலேஷன்
என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரோல் நம்பர். ஓகே, ரோல் நம்பரோட நேமு, டிபார்ட்மெண்ட் நேம், டிபார்ட்மெண்ட் பில்டிங் வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. முதல் ரோல் நம்பர் ஏதாவது ரிப்பீட் ஆகிருக்காங்கிறத பார்க்கணும். ரோல் நம்பரோட 42 எங்கேயுமே இல்லை, 43 எங்கேயுமே இல்லை, 44 எங்கேயுமே இல்லை, 45 எங்கேயுமே இல்லை, 46 எங்கேயுமே இல்லை, 47 எங்கேயுமே இல்லை. ஸோ நோ ப்ராப்ளம். இட் இஸ் த ஃபங்க்ஷன் டிபெண்டன்ட். ஓகே, அடுத்த ரோல் நம்பர், திரும்ப ரோல் நம்பர் ரிப்பீட் ஆகவே இல்லை. ஸோ ரோல் நம்பர் வச்சு நம்ம இந்த டிட்டர்மினண்ட், அதாவது ரோல் நம்பர் டிட்டர்மினண்ட்டை வச்சு எந்த டிபெண்டன்ட் பார்த்தாலும் நமக்கு வந்து என்ன இருக்க போகுது, எல்லா ரிலேஷன்ஸும் கரெக்டாக தான் இருக்க போகுது. ஸோ நோ ப்ராப்ளம். அடுத்து டிபார்ட்மெண்ட் நேம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சிஎஸ். அடுத்து சிஎஸ் எங்கே இந்த ஒரு சிஎஸ் இருக்குது. ஸோ இந்த 2 சிஎஸ்ஸே பார்க்குறோம். 2 எக்ஸ் வேல்யூ சிஎஸ். ஒய் வேல்யூ என்ன இருக்குது, A1 சேம் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். திரும்ப என்ன இருக்குது, ஐடி பார்க்குறோம். ஐடி இன்னொரு ஐடி இருக்குது. இந்த ஐடியோட அதோட ஒய் வேல்யூ பார்க்குறோம். A3 சேமாக இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். அடுத்து என்ன பார்க்குறோம், இசி வேறு எதுவுமே இல்லை, இசி வேறு எங்கே இல்லை, ஒன்றும் ப்ராப்ளம். எம்மி இங்கே இல்லை. ஓகேவா, இப்போ எக்ஸ் வேல்யூ சேமாக இருந்தால் ஒய் வேல்யூ சேமாக தான் இருக்குது. எக்ஸ் வேல்யூ சிஎஸ் இருக்குது, ஒய் வேல்யூ A1 இருக்குது, எக்ஸ் வேல்யூ ஐடின்னு இருக்குது, பி வேல்யூ A3 இருக்குது. ஸோ இட் இஸ் த ஃபங்க்ஷன் டிபெண்டன்ட். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட் உள்ளதை செக் பண்ணுவோம். நேம், டிபார்ட்மெண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, நேம் பார்ப்போம். நேம் என்ன இருக்குது, ஏ இருக்குது. ஓகே, ஏசிஎஸ். திரும்ப ஏ எங்கேயுமே வரல. அடுத்து பி பார்க்குறோம், பி எங்கேயுமே வரல. அடுத்து எக்ஸ் பார்க்குறோம், எக்ஸ் 2 இடத்துல இருக்குது. ஒரு எக்ஸுக்கு என்ன இருக்குது, சிஎஸ் இருக்குது, ஒரு எக்ஸ் ஐடி இருக்குது. ஓகே, எக்ஸுங்கிற பர்சன் ஒரு பர்சன் சிஎஸ்லேயே, ஒரு பர்சன் ஐடிலையும் படிக்கிறாங்க. ஸோ ஓகே, அடுத்து டிபார்ட்மெண்ட் பில்டிங் பார்க்குறோம். பில்டிங்கில் வேல்யூஸ் பார்க்குறோம். A1 பார்க்குறோம். A1 இந்த ஒரு A1 இருக்குது. இந்த 2 A1ம் டிபார்ட்மெண்ட் நேமோட பார்க்குறோம். ஓகேவா, இப்போ டிபார்ட்மெண்ட் பில்டிங் இருக்குது. A1 இருக்குது. சரி, A1 பார்க்குறோம். இங்கே சிஎஸ் இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம், கரெக்டாக தான் இருக்குது. A3 பார்க்குறோம். 80 நோ ப்ராப்ளம், கரெக்டாக தான் இருக்குது. B2 பார்க்குறோம். E3 கரெக்டாக தான் இருக்குது. V3 பார்க்குறோம். MB கரெக்டாக இருக்குது. ஸோ இட் இஸ் கரெக்ட். ஓகேவா, இதே மாதிரி தான் என்ன பண்ணணும், ரிலேஷன்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கணும். இப்போ இப்போ நியூ ஒரு ரூ ஆட் பண்ணுறேன். 48 கேன்னு ஒரு பர்சன், ஈஸி பில்டிங் ஓகேவா, எல்லாத்தையும் A1 இருக்குது. இப்போ இந்த ரிலேஷன் பார்க்குறோம். டிபார்ட்மெண்ட் பில்டிங் பார்க்குறோம். A1 ஆல்ரெடி A1க்கு சிஎஸ் இருக்குது. திரும்ப A1க்கு என்ன இருக்குது, இசி இருக்குது. அப்படின்னா A1 லெஃப்ட் சைடு இருந்துச்சுன்னா ரைட் சைடு நமக்கு என்னென்ன வேல்யூஸ் கிடைக்குது, சிஎஸ் அண்ட் இசி ரெண்டு வேல்யூ கிடைக்குது. ஸோ இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் டிபெண்டன்ட். ஓகே, இந்த மாதிரி என்னது, எக்ஸோட வேல்யூ ஒரே வேல்யூ இருந்தால் ஒய்யோட வேல்யூ ஒரே வேல்யூ இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் டிபெண்டன்ட், அப்படி இல்லைன்னா நான் ஃபங்க்ஷன் டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ஃபங்க்ஷன் டிபெண்டன்ஸ் ஓரளவுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட டைப்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்யூ.